ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்மார்ட் லோனில் வந்துட்டு ஃபண்டு வாலெட், ஓகேங்களா. ஃபண்டு வாலெட் வந்துட்டு எப்படி வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து என்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு வந்து இஎம்ஐ கட்டணும், அதாவது வாரம் லோன் கட்டணும். அவர்கிட்ட அமௌண்ட் கம்மியாக இருக்குது, 450 ரூபா இல்லை. அப்படிங்கும்பொழுது என்கிட்ட இருக்கிற 1000 அமௌண்ட்டை வந்து நான் எப்படி வந்து நான் அவருக்கு அனுப்புறது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நம்மக்கிட்ட இருந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறது, நம்மக்கிட்ட இருந்து நம்மளோட இன்னொரு ஐடி. இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 ஐடி போட்டிருப்பாங்க, 7 ஐடி வரைக்கும் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க லோன் எலிஜிபிள் ஆகிட்டு, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து அந்த வீக்லி பேமெண்ட்டுக்கு வந்து அந்த நம்ம பேங்க் மூலிமா ஆடும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஃபண்டு வேலெட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம், ஓகேங்களா. அது எப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டன் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவுண்ட்டும் வந்து ரொம்ப எனக்கு வேல்யூவானது, சரிங்களா. அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும், சரிங்களா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்மார்ட் லோன் ஐடி வந்து என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க, சரிங்களா. லாகின் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே 3 டாட்டை கிளிக் பண்ண உடனே இங்கே டேஷ்போர்டு கீழே பாருங்கள், இங்கே ஃபண்டுன்னு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஆட் ஃபண்டு, QR கோட் அண்ட் UPI, வேலட் டு ஃபண்ட் வேலட், அடுத்து பேங்க் ஹிஸ்ட்ரி, ஆட் ஃபண்டு, இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட அக்கௌண்ட் இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது நம்மளோட இன்னொரு ஐடிக்கோ வந்து அந்த பணத்தை மாற்ற போகிறோம், சரிங்களா. பார்த்துடலாம். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு நல்லா கவனிங்க. இங்கே வந்து என்ன பண்ணணும்னா, அந்த யாருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களோ அவங்களோட ஐடி என்டர் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெம்பரோட ஐடி நான் போட்டிருக்கேன், இது என்னோடய இன்னொரு ஐடி தான். இதை போட்டுட்டு இங்கே பாருங்கள், ஃபேஸ் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது அந்த ப்ளூ கலரில், இந்த பாக்ஸ் டச் பண்ணுங்கள். டச் பண்ணு, இங்கே பாருங்கள் கீழே வந்துட்டு என்னோடய பேர் ஃபுல்லாக வந்துடுச்சு, சரிங்களா. இங்கே பாருங்கள் ஃபண்டு பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு காமிக்கும், ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே அமௌண்ட்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு அமௌண்ட் என்ட்ரி பண்ண போகிறோம். ஒரு 100 ரூபாய் என்ட்ரி பண்ணலாமா? ஓகே, 100 ரூபா என்ட்ரி போட்டோம், கொடுத்துரும். என்ன சொல்லுது பார்த்தீங்களா, போகலை. ஏன்னா மினிமம் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் இஸ் 300 ரூபாய், அதாவது 300 ரூபாய் மினிமம் இருக்குன்னு சொல்லுது, சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம், கேன்சல் கொடுத்துட்டு ஒரு 300 கிளிக் பண்ணிட்டோம், சரிங்களா. அதுக்கு முன்னாடி இது நேம் கரெக்டாக, ஐடியெலாம் கரெக்டானு பார்த்துக்குங்க, சரிங்களா. பார்த்துட்டு ப்ரொசீட் டு ட்ரான்ஸ்ஃபர்ங்கிற ஆப்ஷன் இருக்கா, இந்த பாக்ஸு, இது கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா. இங்கே பாருங்கள் அதே போல் மைனஸ் உங்களுக்கு வந்து உங்களோட பேலன்ஸ் அமௌண்ட்டு மைனஸ் வந்து குறைஞ்சிருக்கு, 300 ரூபாய் குறைஞ்சிருச்சு, சரிங்களா. 588 இருக்கா. இப்போ ஹோம் போயிடலாம், டேஷ்போர்ட். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபண்டு வாலெட்டில் இருந்த அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு, 588 ரூபா இருக்குது, ஓகேங்களா. இவ்வளோ தான் வந்து நம்மளோட ஐடியில் இருந்துட்டு வேறு ஐடிக்கு வந்து ஃபண்டு வந்து மாற்றுறது, சரிங்களா. ஓகே, அடுத்து என்ன பார்க்கலான்னா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து என்கிட்ட வேலெட்டில் அமௌண்ட்டெல்லாம் இல்லை ப்ரோ, ஆனால் வந்து நான் வந்து லோன் எடுத்துட்டேன், வாரம் நான் அமௌண்ட்டு கட்டணும், டேட் வந்துருச்சு. என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எப்படி வந்து இந்த ஃபண்டு வேலெட்டுக்கு வந்து அமௌண்ட்டை மாற்றுறதுன்றதை பார்க்கலாம். அதே தான், அந்த ஃபண்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஆட் ஃபண்டு QR அண்ட் UPN இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு காலமில் வந்து லெட்டர்ஸ்லாம் பிளிங்க் ஆகுதா. மினிமம் 100 rupees, மேக்ஸிமம் 10,000 போட்டிருக்குங்களா. அதாவது வந்து ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து நீங்கள் வந்து 100 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் வந்து 10,000 வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம்னு சொல்லுது, சரிங்களா. அதாவது இந்த ஐடிக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம்னு அந்த மீனிங் அதான் சொல்கிற வராங்க, சரிங்களா. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். ஏன்னா வந்து நெட்வொர்க்கு சர்வர் எல்லாம் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் தான். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒர்க் ஆகலைங்க, ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது. ஏன்னா சர்வர் பேஸ் பண்ணி தான் எல்லாமே ரன் ஆகுது. அதனால் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீட்டிங்லேயே அடிக்கடி சொல்கிறாங்க, அதெல்லாம் அப்டேட் பண்ணி சரி பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒர்க் ஆகாமல் இருக்கும், அது டிபெண்ட்ஸ் அப்பான் இவர் நெட்வொர்க்கை பொறுத்து. சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு நான் பணத்தை மாற்றணும். மினிமம் எவ்வளோ அமௌண்ட்டு, 100 ரூபா, சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெமோவுக்காக வந்து இங்கே பாருங்கள், இந்த மஞ்சள் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொன்ன இல்லைங்களா, அதே மாதிரி தான் நெட்வொர்க் இஷ்யூஸ் தான். இப்போ நெட்வொர்க் இஷ்யூ கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், கோ டு UPI, இதை கிளிக் பண்ணுறோம்.
இங்கே பாருங்கள், கிளிக் பண்ண உடனே ஈகோ இந்தியா ஃபினான்ஸ் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட்னு வருதுங்களா? சரிங்களா? இங்கே இப்போ நல்ல ஒரு டைம் பார்த்துக்கோங்க, மேலே இருக்க நேம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், நான் ஒன்று சாம்பிளுக்கு ஒரு 100 ரூபா அனுப்புகிறேன். சரிங்களா? நல்லா கவனிங்க. ஓகே கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ப்ரொசீட் டு பே. ஸோ என்ட்ரு கொடுத்துருங்க, வெயிட் பண்ணுங்கள். பேக் பட்டன் எதுவும் பண்ண வேண்டாம், அமைதியாக வெயிட் பண்ணுங்கள். அதுவே லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ லோட் ஆகிட்டு டன்னு எதுவும் கொடுக்காமல் இருக்கணும். லோட் ஆகிட்டு வெளியே வந்துடுச்சு. ஒரு ஸ்டெப் பின்னாடி அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுங்களா? இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, டன்னு கொடுத்த உடனே டன்னு கொடுத்துட்றீங்க. அந்த சாஃப்ட்வேராக ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து இப்போ நம்ம டேஷ்போர்டு போய்க்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், டவுன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஃபண்டு வாலெட் இருக்கா, இது வியூ கொடுக்கலாம். டவுன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 100 ரூபாய். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம 100 ரூபாய் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், டேட்டு பாருங்கள், டைம் பாருங்கள். ஓகேங்களா? இவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்து ஃபண்டு வாலெட்டுக்கு அமௌண்ட்டு வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் இருந்து நம்ம ஃபண்டு வாலெட்டுக்கு எப்படி வந்து மாற்றணுன்றதை பார்த்துருக்கோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேலெட்டு, நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் 2 விஷயம் மைண்டில் வச்சுக்கலாம். சரிங்களா? ஒன்று வந்து ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வேலெட்டு, ஃபண்டு வேலெட்டு. சரிங்களா? வேலெட்டில் இருக்க எந்த அமௌண்ட் இருந்தாலும் நீங்கள் தயவுசெய்து வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஃபண்டு வேலெட்டுக்கு ப்ளூவில்ருந்து க்ரீன் எப்போயும் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த ஃபண்டு வேலெட் இருந்தால் நமக்கு அமௌண்ட் என்ன பண்ணுறது, இஎம்ஐயை நமக்கு எடுத்துக்குவாங்க. சரிங்களா? நம்ம ஐடியா மாற்றணுனாலும் என்ன பண்ணலாம்னாக்கா ஐடியா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபண்டு வேலெட் ரொம்ப முக்கியம். ப்ளூவில்ருந்து க்ரீனுக்கு மாற்றி வச்சுக்கிங்க. லோன் எலிஜிபிள் ஆகிட்டால் இங்கே வந்து அமௌண்ட் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம மேலே சொன்ன மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கோங்க. எல்லோரும் கம்பல்சரி மாற்றி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த வாலெட்டிலிருந்து அமௌண்ட் எப்படி ஃபண்டுக்கு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இதில் அமௌண்ட் இல்லை. சரிங்களா? இல்லைனாலும் பார்த்துடலாம். இந்த வாலெட்டிலிருந்து நம்ம அமௌண்ட் எப்படி ஃபண்டு வாலெட்டுக்கு இந்த ப்ளூவிலிருந்து க்ரீனுக்கு எப்படி மாற்றுறதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த டாட்டா கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபண்டுன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், 3ஆவதாக இருக்குது பாருங்கள், வேலெட் டு ஃபண்ட் வேலெட். சரிங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். கிளிக் பண்ணோடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? இங்கே பாருங்கள், டிஃபால்ட்டாகவே நமக்கு ஃபண்டு வாலெட் தான். ஏன்னா நம்ம எங்கே மாற்ற போகிறோம், யார் எங்கேயும் மாற்ற போகிறதில்ல, ஃபண்டுக்கு தான் மாற்ற போகிறோம். சரிங்களா? ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்டு. இங்கே வந்து அமௌண்ட் வந்துட்டு நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஃபண்டு பேலன்ஸே என்கிட்ட 0 இருக்குது. அதனால் வந்து எதுவும் பண்ணலை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த மாதிரி 100 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை போட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலெட்டிலிருந்து ஃபண்டு வாலெட்டுக்கு போயிடும். அதாவது இந்த ப்ளூ கலர் வேலெட்டிலிருந்து இந்த க்ரீன் கலர் வேலெட்டுக்கு மாறிக்கும். வேலெட்டிலிருந்து ஃபண்டு வேலெட். சரிங்களா? இவ்வளோ தான். இன்றைக்கி நம்ம 3 விஷயம் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த 3 விஷயம் என்னென்னா, ஃபண்டு வந்து எப்படி வந்து நம்மளோட ஐடியிலிருந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது வந்து நம்மளோட இன்னொரு ஐடிக்கோ மாற்றுறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வந்து நம்மளோட ஃபண்டு வேலெட்டுக்கு எப்படி வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். 3ஆவதாக வந்துட்டு வேலெட்டில் நீங்கள் லோனுக்கு எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா வேலெட்லேருந்து அந்த வேலெட் அமௌண்ட் எப்படி ஃபண்டு வேலெட்டுக்கு மாற்றுறதுன்னு பார்த்துருக்கோம். இது 3மே ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அதனால் வந்து ஏன்னா இதை 3 பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் அடுத்து ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதில் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, பேங்க் பாஸ்புக்கில் என்ன மாதிரி நேம் இருக்கோ அதே மாதிரி வந்து கேப்ஸில் டைப் பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து வித்ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. சரிங்களா? அடுத்து ஹிஸ்ட்ரி ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியிலிருந்து நீங்கள் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்க, எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் இருக்குது, எவ்வளோ டெபிட் ஆச்சு, எல்லாமே உங்களுக்கு கிளியராக வந்துடும். லாஸ்ட்டாக 100 ரூபாய் ஆட் பண்ணது முதற்கொண்டு எல்லாம் கிளியராக இருக்குது பார்த்தீங்களா, வந்துடும். சரிங்களா? இவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ஃபண்டு சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இவ்வளோ தான். ஃபண்டு அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா எல்லாமே இருக்குது. இதில் தான் வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாருங்கள் விரைந்து செல்லும் வீடியோ. எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.